Hello students, welcome to Maximum KMR channel. 10th standard max chapter 6 trigonometry la exercise 6.4 la third question கான solution detailed பார்க்கலாம். So இந்த question கொஞ்சம் இம்பார்ட்டன்ட்டான question. இதை எப்படி ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுன்றதை கிளியராக எக்ஸ்ப்ளனேஷனில் சொல்கிறேன். If the angle of elevation of a cloud from a point h meters above a lake is θ1 கொடுத்துருக்காங்க. இப்போ ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன்னா ஏதோ ஒன்று மேலே பார்க்குறாங்க. அந்த ஏதோ ஒன்று தான் ஒரு க்ளவுடு. ஃப்ரம் எ பாயிண்ட், எந்த பாயிண்ட்லேருந்து பார்க்குறாங்கன்னா ஹெச் மீட்டர்ஸ் அபோவ் எ லேக். இப்போ லேக்னால் என்னென்னா நமக்கு ஒரு ஏரி இருக்குது. சரி, ஒரு ஏரி சும்மா ட்ராப் பண்ணிப்போம். ஓகே, இந்த ஏரி இருந்ததுன்னா இதுக்கு வந்து கரைன்னு ஒன்று இருக்கும்ல, அந்த கரைக்கு மேலே தான் நம்ம நிற்க முடியும். அதை தான் வந்து இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா லேக்குக்கு மேலே ஹெச் மீட்டர்ஸ்ன்ற பாயிண்ட், ஃப்ரம் எ பாயிண்ட் ஹெச் மீட்டர்ஸ், லேக் இருக்குது ஒரு பாயிண்ட்டு ஹெச் மீட்டர்ஸ், இந்த பாயிண்ட் வந்து ஹெச் மீட்டர்ஸ் இருக்குன்றான். சரிங்களா, ஹெச் மீட்டர்ஸ் அபவ் த லேக்லேருந்து மேலே. சரிங்களா, இந்த பாயிண்ட்லேருந்து தான் இவங்க பார்க்க போகிறாங்க. இந்த லேக்லேருந்து இவர் நிற்கிற பாயிண்ட் இதுதான் அந்த கரண்ட் கூட நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகே, இந்த லேக் வந்து இங்கே இருக்குது. ஓகேங்களா, இவர் இங்கே நிற்கிற பாயிண்ட் இந்த டிஸ்டன்ஸ் வந்து ஹைட்டுன்னு பார்க்கும்போது ஹெச் இந்த இடத்துல இருந்து இவர் என்ன பண்ணுறாருன்னா ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் இஸ் θ1 கொடுத்துருக்காங்க. எதை பார்க்குறாங்க? எலிவேஷன் ஆஃப் ஏ க்ளவுட். ஒரு க்ளவுட் இருக்குது. க்ளவுடுனா நமக்கு அந்த மேகம், அந்த மேகத்தை ஹெச் மீட்டர்ஸ் அபோவ் ஃப்ரம் த லேக். அந்த பாயிண்ட் வந்து எங்கே இருக்குன்னா இவர் பார்க்குற பாயிண்ட் தான் இந்த பாயிண்ட்டு. இந்த பாயிண்ட் வந்து ஹெச் மீட்டர்ஸ் அபோவ் ஃப்ரம் த லேக்லேருந்து ஹெச் மீட்டர்ஸ் ஹைட் வந்து அதிகமாக இருக்குது. அங்கேருந்து இவர் என்ன பண்ணுறாரு, இந்த க்ளவுடை பார்க்குறாரு. க்ளவுடை பார்த்துட்டு அதுக்கப்புறமா என்ன சொல்கிறாங்க, ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் ஆஃப் இட்ஸ் ரிஃப்ளெக்ஷன். இந்த வேர்டு நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ரிஃப்ளெக்ஷன் கொடுத்துருக்காங்க. ரிஃப்ளெக்ஷன்னா க்ளவுடை பார்க்குறோம், அது தண்ணியில் மறுபடியும் என்ன ஆகும், ரிஃப்ளெக்ட் ஆகி தெரியுங்களா, இந்த இடத்துல தெரியுதுன்னு வச்சுப்போம். இப்போ இதே பாயிண்ட்லேருந்து என்ன ஆகுனா ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷனை சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த ரெண்டு பாயிண்ட்டை நம்ம கனெக்ட் பண்ணுவோம். ஓகே, இது ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன், இது ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன். இந்த பாயிண்ட்லேருந்து பார்க்குறாரு. அப்போ இது என்ன பண்ணுவோம், எக்ஸ் ஆக்சிஸ்க்கு இதுக்கு நேராக ஒன்று மார்க் பண்ணுவோம். அதே மாதிரி இந்த பாயிண்ட், இந்த பேஸ் பாயிண்ட்டுக்கு நம்ம ஒரு பேரலல் லைன் வரைஞ்சிக்கணும் எக்ஸ் ஆக்சிஸ்க்கு. இந்த ஆங்கிள் ஆஃப் எலிவேஷனை தான் θ1 கொடுத்துருக்காங்க. அண்ட் ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் ஆஃப் இட்ஸ் ரிஃப்ளெக்ஷன் ஆகிற பார்ட், அப்போ நமக்கு ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷனை θ2 கொடுத்துருக்காங்க. அப்படி இருக்கப்போ ப்ரூவ் தட் ஹைட் தட் த க்ளவுட் இஸ் லொக்கேட்டட். இந்த ஹைட் ஃப்ரம் த கிரவுண்டில் இருந்து இவங்களுக்கு என்ன சொல்கிறாங்க, கிரவுண்டில் இருந்து, கிரவுண்டுன்றது எங்கே இருக்கும், இவர் இந்த பாயிண்ட்லேருந்து பார்க்குறாரு. இந்த லேக்கில் இருந்து இந்த கிரவுண்டில் இருந்து இருக்கக்கூடிய பாயிண்ட் மொத்தமாக இந்த பாயிண்ட் ரெண்டும் சேர்த்து தான் இது வரும். இங்கே இருக்கக்கூடிய இந்த டிஸ்டன்ஸ் ஹைட் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ ஹைட் தட் க்ளவுட் எங்கே இருக்குது, ஃப்ரம் த கிரவுண்டுன்றது இந்த பாயிண்ட் இருக்கும். இவர் ஹெச் மீட்டர்ஸ் ஹைட், லேக்கோடைய ஹைட்லேருந்து ஹெச் மீட்டர்ஸ்லேருந்து இவர் பார்க்குறாரு. இப்போ இது மொத்தமாக இருக்கக்கூடிய இந்த ஹைட்டு என்ன அப்படின்றத நம்மளை வந்து ஃபைண்ட் பண்ண சொல்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும்னா, இப்போ இது நமக்கு ஹெச்ன்னு தெரியும், இங்கே ஒரு லைன் வர போயிட்டுருக்கு. ஸோ இங்கே இன்னொரு பேஸ் லைனையும் வரையணும். அதே மாதிரி இது என்னன்னு நமக்கு தெரியாது. ஸோ இதை நம்ம எக்ஸ்ன்னு கன்சிடர் பண்ணிப்போம். இப்போ இதை டயக்ராமில் நம்ம ஃபுல்லாக வரையலாம். ஓகே, நவ் ஃபஸ்ட்டு ஒரு லைன், இந்த ஹைட்டுன்றதை ஃபஸ்ட்டு நம்ம எடுத்துப்போம். இந்த ஹைட்டுன்றதை இவ்வளோ ஹைட் இருக்குன்னு வச்சுப்போம். ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் ஆஃப் ஏ க்ளவுட் ஃப்ரம் எ பாயிண்ட் ஹெச் மீட்டர்ஸ் அபோவ் லேக்லேருந்து, அப்போனா இங்கே வந்து கீழே லேக் இருக்கிறதா நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். இப்போ இதுதான் ஹெச் மீட்டர்ஸ். இங்கேருந்து என்ன பண்ணுறாருன்னா க்ளவுடை பார்க்குறாரு. இந்த க்ளவுடுன்றது இந்த இடத்துல இருக்குதுன்னு வச்சுப்போம். ஓகே, இந்த பாயிண்ட்டு, இந்த க்ளவுடோடைய ரிஃப்ளெக்ஷன் என்ன ஆகும்னா, லேக் வந்து இங்கே இருக்குது, இங்கே ஃபுல்லாகவே இந்த இடத்துல தண்ணி இருக்கும். இந்த ரிஃப்ளெக்ஷன் இங்கே கிடைக்கும் அவருக்கு. ஓகே, இந்த பாயிண்ட் இது ஃபுல்லாக லேக் இருக்குது, இந்த இடத்துல இந்த தண்ணியில் இந்த ரிஃப்ளெக்ஷன் கிடைக்கும். இங்கேருந்து நம்ம இது வரைக்கும் ஒரு கோடை ட்ரா பண்ணிப்போம். ட்ரா பண்ணதுக்கப்புறமா பேரலல் லைன்ஸ், இப்போ இந்த பாயிண்ட்டுக்கு ஒரு பேரலல் லைன் நம்ம வரையணும். அதே மாதிரி இங்கே ஒரு பேரலல் லைன், இதுக்கும் பேரலல் லைன். ஏன்னா என்னென்னா இந்த இடத்துல இருந்து தான் இவர் என்ன பண்ணுறாரு, இந்த ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் எடுக்கிறாரு. இந்த இடத்துல க்ளவுட் இருக்குது. ஓகே, நவ் ஸோ இந்த பாயிண்ட்லேருந்து ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் என்ன கொடுத்துருக்காங்க, இது ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் θ1. இப்போ ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் வந்துடுச்சு. அடுத்ததான் ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன். இந்த பாயிண்ட்லேருந்து இவர் இங்கேருந்து தான் பார்க்குறாரு. பார்க்கும்போது இங்கே க்ளவுடோடைய ரிஃப்ளெக்ஷன் இருக்குது, இதை θ2 எடுக்கிறோம். நெக்ஸ்ட் இது எல்லாத்துக்கும் மார்க்கிங்ஸ் கொடுத்துக்கலாம். இந்த பாயிண்ட்டை ஏன்னு எடுத்துக்கலாம், இந்த பாயிண்ட்டை பின்னு எடுத்துக்கோங்க, இந்த பாயிண்ட்டை சி, இது வந்து டின்னு எடுக்கிறேன். அண்டு இதை ஈன்னு எடுத்துப்போம், இதை எஃப்னு எடுத்துப்போம். ஓகே, நவ் இப்போ இந்த பார்ட் மட்டும் ஹெச்சாக இருக்குது அப்படின்னா நமக்கு இங்கேருந்து பார்க்கும்போது இந்த பியிலேருந்து சின்றதும் என்னவாக இருக்கும், இதுவும் ஹெச்சாக தான் இருக்கும். ஓகே,
இப்போ இது மேலே இருக்க பார்ட் என்னன்னு தெரியாது, இது எக்ஸ்ன்னு நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். இதிலிருந்து இந்த ஏலேருந்து பி வரைக்கும் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸை ஹெச்ன்னு வந்து எக்ஸ்ன்னு வந்து கன்சிடர் பண்ணிப்போம். சரி, ரிஃப்ளெக்ஷனை பொறுத்த வரைக்கும் ஒரு இடத்துல நின்று நம்ம மேலே க்ளவுடு பார்க்குறோம், அந்த க்ளவுடோடைய ரிஃப்ளெக்ஷன் தண்ணியில் நம்ம ரிஃப்ளெக்ஷன் பார்க்குறோம் அப்படின்னா இந்த சென்டராக போகக்கூடிய இந்த லைன் இருக்குங்களா, இந்த பேஸில் எங்கே இருக்காரோ இந்த பேஸ் இருக்குது, இங்கே இது வந்து பெர்பெண்டிகுலராக இருக்கும். இந்த பேஸ்லேருந்து இந்த பார்ட்டும் எப்போவுமே ஈக்குவலாக இருக்கும். இங்கே இந்த பேஸ் பாயிண்ட் இருக்குங்களா, இந்த ரிஃப்ளெக்ஷன் எங்கே இருக்கோ அது கீழே போகிறது வரைக்கும் இந்த பார்ட் மேலேருந்து இந்த பார்ட்டும் எப்போவுமே ஈக்குவலாக இருக்கும். இது வரைக்கும் நம்ம என்ன எடுத்திருக்கோம், எக்ஸும் ஹெச்சும் சேர்த்து எடுத்திருக்கோம். அப்போ இந்த பார்ட் என்னவாக இருக்கும்னா எக்ஸ் ப்ளஸ் ஹெச்சாக தான் இருக்கும். இந்த எக்ஸையும் ஹெச்சையும் சேர்த்து தான் இந்த பார்ட் இருக்கும். இது ரிஃப்ளெக்ஷனுடைய ஒரு ப்ராப்பர்ட்டி. ரிஃப்ளெக்ஷனை பொறுத்த வரைக்கும் எந்த பாயிண்ட்லேருந்து பார்க்குறாங்கன்றது பார்த்துட்டு அதுக்கப்புறமா எந்த இடத்துல பேஸ் இருக்குன்னு பார்க்கணும். அந்த இடத்துல இருக்கக்கூடிய இந்த பார்ட்டு மேலே வந்து ரிஃப்ளெக்ஷன் ஆகி மொத்தமாக வந்து நம்மளுக்கு மேலே ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் எவ்வளோ ஆகிருக்கோ அந்த டிஸ்டன்ஸும் இதுவும் வந்து ஈக்குவலாக இருக்கும். ஸோ இந்த பார்ட் எக்ஸு ஹெச் ரெண்டுமா இருக்குது. இதிலிருந்து இது வரைக்கும் எவ்வளோ இருக்குன்னா நம்மளுக்கு எக்ஸ் ப்ளஸ் ஹெச்சாக இருக்கும். இதை ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, ஸோ இந்த கீழே இருக்கக்கூடிய பார்ட் சியிலேருந்து டி வரைக்கும் நமக்கு எக்ஸ் ப்ளஸ் ஹெச்சாக இருக்கும். இங்கேருந்து எலிவேஷன் பார்க்குறாங்க, இது எக்ஸ்ன்னு எடுத்திருக்கோம், நமக்கு தெரியாது. இந்த எலிவேஷன் θ 1ன்னு எடுத்திருக்கோம். இவங்க இந்த ஹைட்டு ஒரு பாயிண்டில் இருக்காங்க, ஃப்ரம் எ பாயிண்ட் ஹெச் மீட்டர். இவர் பார்க்கக்கூடிய பாயிண்ட்டு இங்கேருந்து இவர் வந்து நமக்கு ஐ மூலிமா பார்க்குறாருன்னு வச்சுக்கோங்க. அந்த இடத்துல இருந்து தான் இது என்ன இருக்குது, கிரவுண்டு. இந்த கிரவுண்டுக்கு அப்புறமா இருக்கக்கூடிய ரிஃப்ளெக்ஷன் மேலே என்ன ஹைட்டில் இருக்கோ அதே ஹைட்டு கீழே வரும். ஓகேங்களா, இது நிற்கிறாருன்னு வச்சுப்போம், இதை ஃபுட்டுன்னு வச்சுப்போம். இப்போ இதிலேருந்து இது வரைக்கும் தான் நம்ம வந்து ஹைட் ப்ரூவ் தட் த ஹைட் ஆஃப் த க்ளவுடில் இருந்து கிரவுண்டு வரைக்கும் இது வரைக்குமே நம்மளை என்னென்னு ப்ரூஃப் பண்ண சொல்கிறாங்கன்னா இதை ப்ரூஃப் பண்ண சொல்கிறாங்க. ஹெச் இன்ட்டு tan θ 1 + tan θ 2 டிவைடட் பை tan θ 2 - tan θ 1 அப்படின்றது இந்த பார்ட்டை நம்மளுக்கு ப்ரூஃப் பண்ண சொல்கிறாங்க. இந்த கிரவுண்டில் இருந்து மேலே பார்க்கக்கூடிய இந்த ரிஃப்ளெக்ஷனுடைய இந்த லென்த் அப்படின்றது இந்த ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன். இந்த ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் அப்படியே இந்த ரிஃப்ளெக்ஷனுக்கு இந்த ஈக்குவலாக இருக்கும் இந்த பார்ட். ஓகேங்களா, அதனால் இது எக்ஸ்லேருந்து ஹெச், இந்த எக்ஸையும் ஹெச்சையும் ஆட் பண்ணால் எக்ஸ் ப்ளஸ் ஹெச். அதை தான் இந்த பார்ட்டும் இங்கே எடுத்துருக்கோம். நெக்ஸ்ட்டு இப்போ இதில் இந்த ட்ரையாங்கிள் ஒரு ட்ரையாங்கிள் இருக்குது, ஏஎஃப்பின்னு ஒரு ட்ரையாங்கிள் இருக்குது. அதே மாதிரி பிஎஃப்டின்னு 2 ட்ரையாங்கிள் இருக்குது. அந்த 2 ட்ரையாங்கிளையும் நம்ம என்ன பண்ணலாம்னா மார்க் பண்ணி தனித்தனியாக வந்து டயக்ராம் வரைஞ்சிப்போம். ஓகே, நான் ஃபஸ்ட்டு டயக்ராம் என்ன, இந்த எஃபியிலேருந்து இங்கே ஏ இருக்குது, இதை வந்து ட்ரா பண்ணிக்கலாம். இந்த பாயிண்ட் ஏ அண்டு இங்கே க்ரியேட் ஆகிற இந்த ஆங்கிள் இது வரைக்கும் பார்க்குறோம் நமக்கு பி. ஸோ இதிலேருந்து ஏலேருந்து பி வரைக்கும் நமக்கு எக்ஸ்ன்னு எடுத்திருக்கோம். இங்கே க்ரியேட் ஆகிற ஆங்கிள் θ 1, இந்த பாயிண்ட் வந்து எஃப். இந்த ஆங்கிளுக்கு ஆப்போசிட்டாக இருக்கிறது ஆப்போசிட் சைடு, இது ஹைபாட்டனியூஸ், இது நமக்கு அட்ஜசன்ட் சைடு. அண்டு இன்னொரு ட்ரையாங்கிள் என்ன இருக்குது, எஃப்பிடி. இதையும் நம்ம இப்போ ட்ரா பண்ணலாம். இதை ட்ரா பண்ணிடலாம். இப்போ இங்கே க்ரியேட் ஆகிற ஆங்கிள் θ 2, இந்த பாயிண்ட் வந்து நமக்கு எஃப், இந்த பாயிண்ட் வந்து பி, அண்டு இந்த பாயிண்ட் வந்து நமக்கு டி. ஸோ இதிலேருந்து இது வரைக்கும் நமக்கு ஹெச், இதிலேருந்து இது வரைக்கும் நமக்கு என்ன இருக்குது, எக்ஸ் ப்ளஸ் ஹெச்ன்னு இருக்குது. இந்த பிக்கும் டிக்கும் சென்டரில் ஒரு பாயிண்ட் இருக்குது, இந்த பாயிண்ட் தான் சி. இதை இங்கே மார்க் பண்ணிப்போம். இதிலேருந்து இது வரைக்கும் நமக்கு ஹெச், பியிலேருந்து சி வரைக்கும். அண்ட் இதுலேருந்து இது வரைக்கும் எவ்வளோ இருக்குது, சியிலேருந்து டி வரைக்கும் நமக்கு எக்ஸ் ப்ளஸ் ஹெச்னு இன்னொரு பார்ட்டும் இருக்குது. ஸோ இதிலேருந்து இந்த டிஸ்டன்ஸை மார்க் பண்ணியிருக்கேன், இது ஏரோ மார்க்ஸ். ஓகே, நான் இது ஹெச், இது எக்ஸ் ப்ளஸ் ஹெச். இப்போ இது ஃபுல்லாக நமக்கு டிஸ்டன்ஸ் வேணும்னா என்ன பண்ணுவோம், அது ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்ணணும். ரைட்டுங்களா, ஒரு ஹெச் இருக்குது, ஒரு எக்ஸ் ப்ளஸ் ஹெச் இருக்குது, ஹெச் இருக்குது, எக்ஸ் ப்ளஸ் ஹெச் இருக்குது. இது கூட இது மொத்தத்தையும் ஆட் பண்ணால் தான் இந்த ஃபுல் பார்ட் நமக்கு கிடைக்கும். பியிலேருந்து டி வரைக்கும்னா பிசியையும் சிடியும் ஆட் பண்ணுறோம். இது ஒரு ஹெச், இது ஒரு எக்ஸ் ப்ளஸ் ஹெச். ஹெச்சை கூட எக்ஸ் ப்ளஸ் ஹெச் ஆட் பண்ணுறோம். எக்ஸ் இருக்குது, இது ஒரு ஹெச், இது ஒரு ஹெச், ஏன்னா அவன் எக்ஸ் ப்ளஸ் 2h ஆகிடுச்சு. இது நம்ம எக்ஸ் ப்ளஸ் 2hன்னு எடுத்துப்போம். இப்போ ஆங்கிளுக்கு ஆப்போசிட்டாக இருக்கிறது இதுதான் ஆப்போசிட் சைடு, இது ஹைபாட்டனியூஸ். அண்ட் இதை வந்து நம்ம அட்ஜசன்ட் எடுக்கிறோம். நம்ம எதை ப்ரூஃப் பண்ணணும், இந்த ஏலேருந்து சி இதுதான் வந்து கிரவுண்டு. இந்த ஏலேருந்து சி இது வந்து என்னென்னா ஏபியும் ப்ளஸ் பிசியும் இருக்குது. இந்த ஏபின்றது பார்ட் வந்து எக்ஸு, இந்த பிசின்ற பார்ட் வந்து ஹெச். இந்த எக்ஸையும் ஹெச்சையும் ஆட் பண்ணால் இந்த ஆன்சர் நமக்கு வரணும். அப்போ என்னென்ன வேணும், நமக்கு எக்ஸும் வேணும், ஹெச்சும் வேணும். எக்ஸை ஃபைன் பண்ணணும், ஹெச்சை ஃபைன் பண்ணணும். ஸோ நோ இப்போ இந்த ட்ரையாங்கிள்லேருந்து நம்ம போகலாம். ஃபஸ்ட்டாக இங்கே ஒரு ட்ரையாங்கிள் இருக்குது, இங்கே ஒரு ட்ரையாங்கிள். இந்த ட்ரையாங்கிள் எடுத்துக்கலாம். இன் ட்ரையாங்கிள் எஃப்பிடி இங்கே 90 டிகிரி கிரியேட் ஆகிருக்கு, இங்கே 90 டிகிரி கிரியேட் ஆகிருக்கு. இன் ட்ரையாங்கிள் எஃப்பிடி இந்த ட்ரையாங்கிளில் நம்ம டேனை தான் எடுப்போம். ஸோ டேனில் இங்கே என்ன இருக்குது, θ இருக்குது, θவில் 2ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ tan θ 2
டேனுக்கு ஃபார்முலா என்ன? டேன் வந்து எப்போவுமே டேன் டீட்டான்றது ஆப்போசிட் சைட் பை அட்ஜசன்ட் சைடு. இப்போ இந்த டேன் டீட்டா டூ ஆப்போசிட் சைடு என்னென்னு பார்க்குறோம். இந்த டீட்டாக்கு ஆப்போசிட் சைடு இந்த பியிலேருந்து டி வரைக்கும் டிவைடட் பை அட்ஜசன்ட் சைடு வந்து எஃப்லேருந்து பி. நெக்ஸ்ட்டு டேன் டீட்டா டூ ஈக்குவல் டு பியிலேருந்து டி வரைக்கும் நம்ம என்ன ஃபைண்ட் பண்ணியிருக்கோம்? எக்ஸ் ப்ளஸ் 2hன்னு ஃபைண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ எக்ஸ் ப்ளஸ் 2hன்னு எடுத்துப்போம். டிவைடட் பை எஃப்பி. இந்த எஃப்பின்றது என்னன்னு நமக்கு தெரியாது. இந்த எஃப்லேருந்து பின்றது நமக்கு என்னன்னு தெரியாது. இந்த எஃப்பியும் ஈஸியாக ஈக்குவலாக இருக்கும். ஸோ இதை நம்ம என்ன பண்ணலாம்னா ஒய்ன்னு எடுத்துப்போம். இது வரைக்கும் நம்ம ஒய்ன்னு வந்து கன்சிடர் பண்ணிக்கலாம். இங்கே ஒய்ன்னு நம்ம மார்க் பண்ணிப்போம். இது ஒய்யாக இருந்தால் இதுவும் ஒய் தான். இப்போ ஒய்ன்னு எடுத்தாச்சு. அடுத்து தான் இந்த ஒய்யை இங்கே கொண்டு போயிடுங்க. இந்த tan θ இங்கே கொண்டு வந்துடுங்க. இப்போ ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் 2h இருக்குது. இந்த tan θ இங்கே வந்துடும், இந்த ஒய் இங்கே போயிடும். ஸோ இங்கே வந்து டிவைடில் இருக்கிறது மல்டிப்ளை அங்கே போயிடும். அந்த இங்கே வரும்போது இந்த டிவைடில் வந்துடும். டிவைடட் பை tan θ 2ன்னு ஆகிடுச்சு. இது ஈக்குவேஷன் 1ன்னு வச்சுப்போம். ரெண்டாவது இந்த ட்ரையாங்கிளை பார்க்குறோம். அந்த ட்ரையாங்கிள் என்னென்னு பார்த்தோம்னா ஏபிஎஃப். சரி, ஏபிஎஃப் அங்கே க்ரியேட் ஆகிற ஆங்கிள் θ1. அப்போ நம்ம tan θவில் 1 போகிறோம். இந்த θக்கு ஆப்போசிட் சைடு ஏலேருந்து பி அண்ட் அட்ஜசன்ட் சைடு வந்து பார்த்தோம்னா நமக்கு எஃப்லேருந்து பி. நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம்? tan θ1 ஈக்குவல் டு ஏலேருந்து பின்றது நமக்கு எக்ஸ் டிவைடட் பை எஃப்லேருந்து பின்றது நமக்கு ஒய். இது இங்கே ஒய்யை இங்கே கொண்டு வந்துடலாம். ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் இருக்குது நியூமரேட்டரில், இது இங்கே கீழே வரும். டினாமினேட்டரில் வரும்போது என்ன ஆகும்? tan θ1 ஆகிடுச்சு. இதை ஈக்குவேஷன் 2 கன்சிடர் பண்ணுங்கள். ரெண்டு ஈக்குவேஷனும் என்னென்னா ஒய் தான். ரெண்டு ஈக்குவேஷன் ஒய்னா ரெண்டு ஈக்குவேஷனையும் ஈக்குவேட் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. நமக்கு ஏதாவது ஒரு வேல்யூ கிடைக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால் பண்ணலாம், ரெண்டு ஈக்குவேஷனையும் ஈக்குவேட் பண்ணி எக்ஸை மட்டும் எடுத்துகிட்டு வருவோம். ஏன்னா நமக்கு எக்ஸையும் ஹெச்சையும் ஆட் பண்ணணும். அதே மாதிரி ஆன்சரில் ஹெச்சும் இருக்குது. ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும்போது இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஹெச்சாக மாற்றிட்டாங்க. அப்போ எனக்கு என்ன வேணும்? எக்ஸுன்றதை ஹெச் மாதிரி நான் கொண்டு வந்துட்டேன்னா இதையும் நான் ஆட் பண்ணி சொல்லிவிடுவேன். இப்போ இதிலேருந்து நான் எக்ஸை கொண்டு வரணும். எக்ஸை நான் வந்து ஹெச்சாக நான் கொண்டு வரணும். சரிங்களா? இங்கே ஹெச் இருக்குது, இங்கே எக்ஸ் இருக்குது. ரெண்டு ஈக்குவேட் பண்ணுங்கள். இப்போ ஈக்குவேட் பண்ணும்போது இதுவும் ஈக்குவல் எக்ஸ் ப்ளஸ் 2h ஈக்குவல் டு டிவைடட் பை tan θ 2 ஈக்குவல் டுல இது எக்ஸ் பை tan θ 1. ஏன்னா ரெண்டுமே ஈக்குவல்ன்றதால டேரெக்டாக ரெண்டும் ஈக்குவல் போட்டாச்சு. அடுத்ததான் என்ன பண்ணணும்னா இந்த tan θ கொண்டு வந்து இங்கே மல்டிப்ளை பண்ணுறோம். அப்போ என்ன ஆகும்? tan θ 1 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 2hன்னு ஆகிடும் எல்ஹெச்எஸில். ஆர்ஹெச்எஸில் இந்த எக்ஸு கொண்டு இந்த tan θ 2 மல்டிப்ளை பண்ணுறோம். எக்ஸ் இன்ட்டு tan θ 2 ஆகிடுச்சு. இதை உள்ளே மல்டிப்ளை பண்ணுறோம். tan θ எக்ஸ் இன்ட்டு tan θ 1 x into tan θ 1 plus 2h into tan θ 1 equal to x into tan θ 2 ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் நம்ம எக்ஸ் எல்லாம் ஒரே சைடு கொண்டு வரணும்ல. இந்த tan θ 2 இந்த சைடு கொண்டு வாங்க. இங்கே என்ன இருக்குது? ஆல்ரெடி எக்ஸ் tan θ 1 இருக்குது, அதை எழுதிக்கிறேன். இந்த எக்ஸ் இன்ட்டு tan θ 2 இந்த சைடு கொண்டு வந்தோன்னா மைனஸில் ஆகிடும். மைனஸில் எக்ஸ் இன்ட்டு tan θ 2 ஆகிடுச்சு. ஸோ ஈக்குவல் டு ஆல்ரெடி இங்கே நமக்கு வந்து இந்த 2h tan θ 1ன்னு இருக்குது. இதை வந்து என்ன பண்ணலாம்னா நம்ம இந்த சைடு கொண்டு வந்துடலாம். மைனஸ் ஆஃப் 2h இன்ட்டு tan θ 1ன்னு ஆகிடுச்சு. அடுத்தது ரெண்டுத்துலேயும் எக்ஸ் காமனாக இருக்குது. ஸோ எக்ஸை நம்ம காமனாக எடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்க. tan θ 1 மைனஸ் tan θ 2 ஈக்குவல் டு மைனஸ் 2h இன்ட்டு tan θ 1ன்னு ஆகிடுச்சு. அண்ட் இங்கே மைனஸ் இருக்குது. ஸோ இந்த மைனஸை நான் கேன்சல் பண்ணணும். கேன்சல் பண்ணால் என்ன பண்ணலாம்? இங்கேருந்து ஒரு மைனஸை வெளியில் எடுக்கலாம். மைனஸை வெளியில் எடுத்துட்டோன்னு வச்சுக்கோங்க. இது மைனஸ் ஆகிடும், இது ப்ளஸ் ஆகிடும். அப்போ இந்த ப்ளஸ்ஸை தூக்கி முன்னாடி எடுக்கலாம். இதை என்ன பண்ணலாம்? மைனஸ் வெளியில் எடுக்கிறேன். எடுக்கும்போது இந்த மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். இப்போ tan θ 2 முன்னாடி எழுதிக்கிறேன். மைனஸ் போட்டு tan θ 1ன்னு நெக்ஸ்ட்டாக எழுதிக்கிறேன். ஓகே, மைனஸ் வெளியில் எடுக்கும்போது இது மைனஸ் ஆகிடும். இது இங்கே எழுதியாச்சு. இது மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடுச்சு. ஈக்குவல் டு மைனஸ் 2h இன்ட்டு tan θ 1ன்னு ஆகிடுச்சு. இப்போ இதையும் கேன்சல் பண்ணோன்னா மைனஸ் கேன்சல் ஆகிடுச்சு. எக்ஸ் மட்டும் தான் நமக்கு வேணும். இப்போ எக்ஸை மட்டும் நம்ம வச்சுக்கிட்டோம்னா இதை கொண்டு போய்ட்டு இங்கே டிவைடில் போய்டும். இங்கே ஆல்ரெடி என்ன இருக்குது? ஆர்ஹெச்எஸில் 2h இன்ட்டு tan θ 1 இருக்குது. டிவைடட் பையில் இந்த tan θ 2 மைனஸ் tan θ 1 ஆகிடுச்சு. இப்போ நமக்கு எக்ஸோட வேல்யூ என்னன்னு தெரிஞ்சிடுச்சு. ஏன்னா நம்ம எக்ஸோட வேல்யூ என்ன ஃபைண்ட் பண்ணியிருக்கோம்? 2h tan θ 1. ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2h tan θ 1 divided by tan θ 2 minus tan θ 1. tan θ 2 minus tan θ 1. இப்போ எக்ஸோட வேல்யூ ஃபைண்ட் பண்ணிட்டோம். சி, நமக்கு இப்போ என்ன ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்கன்னா height that the cloud is located from the ground.
இங்கேருந்து கிரவுண்டில் இருந்து இந்த க்ளவுட் வந்து எந்த இடத்துல எவ்வளோ டிஸ்டன்ஸ் ஹைட்டில் இருக்குன்றதை நம்ம ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்போ அதை அப்படியே எழுதி நம்ம ஃபைனலாக என்ன கொடுக்குறோம், ஹைட் தட் த cloud is located from the கிரவுண்டில் இருந்து அந்த cloud வந்து எவ்வளோ ஹைட்டில் இருக்குது அப்படின்றத நம்ம வந்து ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. இது கிரவுண்டு, இங்கே தான் கிரவுண்டு. இவர் ஐசைட் இங்கே இருக்குது, இங்கேருந்து பார்க்குறாரு இந்த கிரவுண்டு. இங்கே பார்க்கும்போது ஏலேருந்து சி என்னன்னு நம்ம ஃபைண்ட் பண்ணணும். இந்த ஏலேருந்து சி அப்படின்றது என்னென்னா ஏபியும் பிசியும் ஆட் பண்ணணும். ஏலேருந்து பியும் பிசியும் ஆட் பண்ணணும், ரைட்டுங்களா? ஏபி ப்ளஸ் பிசி. இப்போ ஏலேருந்து பின்றது நமக்கு எக்ஸு ப்ளஸ் பியிலிருந்து சின்றது ஹெச். இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் நமக்கு ஆன்சர் வந்துடும். ஆல்ரெடி இங்கே நம்ம என்ன ஃபைண்ட் பண்ணியிருக்கோம், எக்ஸை வந்து ஃபைண்ட் பண்ணிட்டோம். எக்ஸை என்ன ஃபைண்ட் பண்ணியிருக்கோம், இதை ஃபைண்ட் பண்ணியிருக்கோம். இது கூட ஒரு ஹெச்சை ஆட் பண்ணணும், அவ்வளோதான். இப்போ இந்த ஆன்சரை கண்டுபிடிக்க போகிறோம். ஏசி அப்படின்றது தான் நம்ம ப்ரூஃப் பண்ண வேண்டியது. ஓகே, இதுதான் நம்ம ப்ரூஃப். எக்ஸ் கூட ஹெச் ஆட் பண்ணோம். எக்ஸ்ன்றது என்ன நம்ம ஃபைண்ட் பண்ணியிருக்கோம், 2h இன்ட்டு tan θ1 டிவைடட் பை tan θ2 மைனஸ் tan θ1. இங்கே இது கூட ஹெச், எக்ஸை எடுத்துகிட்டு வந்து எக்ஸுக்கு பதிலாக இந்த டேம் எடுத்து போட்டோம். ஒரு ப்ளஸ் இருக்குது, ஹெச் இருக்குது, ப்ளஸ் போட்டாச்சு, ஹெச் போட்டாச்சு. அடுத்தது சிம்பிளிஃபிகேஷன் பண்ண வேண்டியது தான். இப்போ இங்கே ஹெச் இருக்குங்களா, இதை கொண்டு போய் இது கூட மல்டிப்ளை பண்ணுறோம். மேலே ஆல்ரெடி நியூமரேட்டரில் 2h tan θ1 இருக்குது, ப்ளஸ் போட்டோம். இந்த ஹெச் கூட இந்த பார்ட் இந்த டினாமினேட்டர் அப்படியே மல்டிப்ளை பண்ணுறோம். மல்டிப்ளை பண்ணால் tan θ2 மைனஸ் tan θ1 எழுதியாச்சு. டிவைடட் பையில் tan θ2 மைனஸ் tan θ1. அந்த நெக்ஸ்ட்டு இதை உள்ளே மல்டிப்ளை பண்ணுங்கள். ஃபஸ்ட்டாக இருக்கிறது 2h tan θ1 இருக்குது, ப்ளஸ் போட்டோம். ஹெச்சால் எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணோம். ஹெச் இன்ட்டு tan θ2ன்றது ஹெச் tan θ2 ஆகிடுச்சு, மைனஸ் ஹெச் இன்ட்டு tan θ1. இந்த ஹெச்சால் இந்த tan θ1 மல்டிப்ளை பண்ணுறோம். டிவைடட் பையில் tan θ2 மைனஸ் tan θ1 இருக்குது. சி, இங்கே 2h tan θ1, இது tan θ1, 2h tan θ1, ஒரே ஒரு ஹெச் tan θ1. அப்படி இல்லை உங்களுக்கு வந்து கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்குன்னா இது உள்ள எல்லாத்துலேயும் ஹெச் இருக்குது, ஹெச்சை காமனாக எடுத்துருங்க. எடுத்துட்டோம்னா இந்த இடத்துல ஹெச் எடுத்துட்டோம், 2 tan θ1 இருக்கும். ப்ளஸ் போட்டோம், ஹெச் எடுத்துட்டோம், tan θ2 இருக்கும். ப்ளஸ் போட்டு tan θ2 இருக்குது. இந்த இடத்துல ஹெச் எடுத்துட்டோம், மைனஸ் ஆஃப் tan θ1, மைனஸ் ஆஃப் tan θ1 டிவைடட் பையில் tan θ2 மைனஸ் tan θ1. அடுத்த ஸ்டெப் ஹெச் போட்டாச்சு, இன்ட்டு 2 tan θ1 1 tan θ1. இங்கே 2 டைம்ஸ் ஆஃப் tan θ1, இங்கே 1 டைம்ஸ் ஆஃப் tan θ1. ஸோ ரெண்டுலேருந்து 1 மைனஸ் பண்ணோன்னா ஒரே ஒரு tan θ1 ஆகிடும். ஓகே, இது 2 சாக்லேட்ஸ் மைனஸ் 1 சாக்லேட் மாதிரி 2 சாக்லேட்டில் ஒரு சாக்லேட்டை மைனஸ் பண்ணால் ஒரு சாக்லேட். அதுவே 2 tan θ1லேருந்து ஒரு tan θ1 மைனஸ் பண்ணால் tan θ1 ஆகிடுச்சு. 2 இது 1, 2 மைனஸ் 1 1 ஆகிடுச்சு. ப்ளஸ் tan θ2 இருக்குது, டிவைடட் பை tan θ2 மைனஸ் tan θ1. இதுதான் நமக்கு ஏசி, ஏலேருந்து சி வரைக்கும். கொஷனில் இதை தான் நம்மளை ப்ரூஃப் பண்ண சொல்லியிருக்காங்க. சரி, ஹெச் இன்ட்டு tan θ1 ப்ளஸ் tan θ2 டிவைடட் பை tan θ2 மைனஸ் tan θ1. ஸோ நம்ம ப்ரூஃப் பண்ணியாச்சு. இதுதான் ஃபைனலான ஆன்சர். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.